ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும், அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் கொண்டு அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என் பலன் என்னுடைய பலன் எங்கே இருக்கு அப்படின்னா கர்த்தருக்குள் இருக்கு. என்னுடைய பலனே என் கர்த்தர் தான், எனக்கு எல்லாமே அவர்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அநேக புறஜாதி மக்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பேச்சுக்களை நாம் கேட்கும் பொழுது, அவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாமே அவருடைய பலன் எங்கே இருக்குது, அவருடைய நம்பிக்கை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தின் மேலே தான் இருக்கும். சார், நான் இந்த இடத்துல ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன் சார், நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் நான் வீடு மேலே வீடு, காரு மேலே காரு, நகை மேலே நகை, நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி என் லைஃப்பில் நான் எல்லாமே செட்டில் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய பலன் எல்லாமே என் பேங்க்கில் லாக்கர் தான், என்னுடைய வீடு தான். இப்படி மனிதர்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசைகள் எல்லாமே, அவருடைய நம்பிக்கைகள் எல்லாமே என்னென்னா, நாங்கள் இதை சேர்த்து வச்சு, இதுதான் எங்களுடைய பலன், இந்த வீடு, இந்த ஆஸ்தி எங்களை காப்பாற்றும், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எங்களை காப்பாற்றும், இந்த பணம் எங்களை காப்பாற்றும், நாங்கள் பேங்க் லாக்கரில் வச்சிருக்கிற இதுதான் எங்களுக்கு பலன் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீங்களும் நானும் பலனாய் கொண்டிருக்க வேண்டியவர் யார் தெரியுங்களா? நம்முடைய கர்த்தருங்க. அவர் நமக்கு பலனாய் இருக்கும் பொழுது யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, சிம்சோன் என்கிற தேவ மனிதனுக்குள்ள கர்த்தர் தன்னுடைய ஆவியை வைத்திருந்தார். கர்த்தரின் ஆவி அவனுக்குள் இருக்கும் பொழுதெல்லாம் அவன் பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்து வந்தான். இப்பொழுது கர்த்தருடைய ஆவி, அந்த பலன், அவனுக்குள் இருந்த பலன் அது அவனை விட்டு புறப்பட்டதோ, அப்பொழுது அவன் மிகவும் இழிவான நிலையில தள்ளப்பட்டு இழிவாய் நடத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு மாதிரி தான். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர், நமக்குள்ளும் கர்த்தரின் பலன் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் பசியோ பட்டினியோ கஷ்டமோ கவலையோ நிர்வாணமோ எதுவுமே நம்ம தூரப்படுத்த முடியாது, நம்ம இழிவுபடுத்த முடியாது, நம்மளை கவலைப்படுத்த முடியாது, நம்மளை கண்ணீருக்குள்ளாய் கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் காணப்படுகிற வறுமைகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த நிலையாக இருக்கட்டும், உங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுங்களா? உங்களுடைய பலன் கர்த்தராய் இருக்கிறார். அவர் தொடர்ந்து 2வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் இரட்சகர், கர்த்தர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகம், என் கேடகம், என் இரட்சனை கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாமே சொல்றார், என் என் என். இது எல்லாமே பாருங்க, ஆண்டவர் தன்னை எப்படியாக காண்பிக்கிறார். அதை புரிந்து கொண்ட இந்த பக்தன் சொல்றார், அவர் தாங்க எனக்கு கண்மலை, அவர் தாங்க எனக்கு கோட்டை, அவர் தாங்க எனக்கு இரட்சகர், அவர் தாங்க நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம். இதெல்லாமே ஒரு மனுஷனை பாதுகாக்கும். சொல்றாரு, கேடகனா எனக்கு அவர் தாங்க, எனக்கு நம்பிக்கைனா அவர் தாங்க, என் துருகனா அவர் தாங்க, எனக்கு எல்லாமே கர்த்தர் தாங்க, என் ஆஸ்தி கர்த்தர் தான், என் லைஃப் இன்சூரன்ஸ் கர்த்தர் தான், என்னுடைய காரு கர்த்தர் தான், என்னுடைய கடன் பிரச்சனை கர்த்தர் தான், என்னுடைய வீடு வாசல் கர்த்தர் தான், எனக்கு எல்லாமே கர்த்தர். கர்த்தர் இருந்தால் போதும் என்று இந்த பக்தன் சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா, அவருடைய பலனை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே,
எங்களுடைய பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எதுவுமே எங்களுடைய பலன் இல்லை ஆண்டவரே. வீடு வாசல் ஆண்டவரே, நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் யாருமே எங்களுடைய பலனாய் நாங்கள் நம்பிக்கையாய் வைக்கவில்லை ஆண்டவரே. உம்மை மாத்திரமே எங்கள் முன்பதாக வைத்திருக்கிறோம். நீரே எங்கள் பலன், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய ஆண்டவர் அடைக்கலம், நீரே எங்களுக்கு இரட்சணைய கொம்பாய் நாங்கள் நினைத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.